பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா? பாருங்க, சங்கீதம் 141:3 இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாருங்க. ஆமா, நம்ம வாய்க்கு எப்பொழுதுமே ஒரு காவல், ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். ஒரு இரும்பு சங்கிலி போட்டு மூடுகிறது போல நம்ம வாயை மீறி ஏதாவது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, பதறிக்கூட வார்த்தைகளை தவறாக நம்ம பயன்படுத்திடக்கூடாது, அடுத்தவங்களை சபிக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே பொறாமையாக எதையும் பேசிவிடக்கூடாது. அதனால் ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாய்க்கும் உங்கள் இருதயத்துக்கும் ஆண்டவர் காவல் காக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே போல் இந்த வாய் ஒரு டோராக இருக்கிறது. இந்த வாய் மூலமாக நீங்கள் சபிக்கவும் முடியும், அதே நேரம் பிறரை ஆசீர்வதிக்கவும் முடியும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாயை பிறரை ஆசீர்வதிக்க தான் தந்திருக்கிறாரு. அதனால் நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இயேசு இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பாராக. ஆமென்.